உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்ச குருப்பெயர்ச்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்குது. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில் சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்பில் பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னென்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இப்ப ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாம வராரு. அப்ப அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டின்படி முதல்ல விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வராருங்க. திரிகோண ஸ்தானம், ஆன்மீக ஸ்தானம் 9, இறையொரு ஸ்தானம், பெரிய திரிகோண ஸ்தானம். அங்கே குரு பகவான் உச்சமா வராருங்க. முதல்ல விருச்சிக ராசிக்கு 2 குடும்பம் வருமானம் தரக்கூடியவர், 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் தரக்கூடியவர், அதிர்ஷ்டம் தரக்கூடியவர் குரு பகவான், ஆதிபத்திய அமைப்பு. அப்போ விருச்சிக ராசிக்கு 2, 5 கூடிய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல வராருங்க. 2, 5, 9 டச் ஆகுது. வருமானம், குழந்தை அமைப்பு, அதிர்ஷ்ட அமைப்பு, இறை அமைப்பு, ஒரு மிக்க அதிர்ஷ்டம். 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் குரு பகவான் தொடர்பு கொள்றாரு. ராசியை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அதிர்ஷ்டத்தை இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அடையலாம்னு சொல்லிடலாங்க. எல்லாருக்கும் கிடையாது. நான் அதிர்ஷ்டமாக தான் இருக்கேன் ஐயா, இனிமேல் அதிர்ஷ்டம் எனக்கு தேவையில்லை, என்னையா ஜோசியம் சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். பலவீனமானவர்களுக்கு, ஒளி குறைவான இருக்கிறவங்களுக்கு நிரந்தரம் இல்லாத அமைப்புல குரு வராருங்க. இது கோல்சாரம் அவசியம் நம்ம சொல்லி ஆகணும். அப்ப ராசியை பார்க்கிறாரு. உங்க விருச்சிக ராசியில எத்தனை லக்னம் இருக்கும், அந்த லக்னப்படி உங்களுக்கு ஆரோக்கிய கேடு நடந்துக்கிட்டு தான் இருக்கும் எத்தனை பேருக்கு. அந்த அமைப்புல உங்களுக்கு இது வரைக்கும் டாக்டர்கிட்ட போகக்கூடிய எண்ணங்களும் இருக்காது, செயல்களும் நடக்காது. கிரகம் தான் எல்லாமே, மனசின் மூலம் தான் எல்லாமே செயல்படாது. இப்போ ராசி பலப்படும் பொழுது சகல விதத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. ஒரு வருஷ காலம் சொல்லிடலாம். 9ஆம் இடத்துல குரு. விருச்சிகத்துக்கு கடக வீடு தாயார், 9ஆம் இடம் தந்தையார். தாய் தந்தை இருவருக்குமே மேன்மையிடவா அவரோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தையுடைய பாசங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள் அனைத்துமே பாக்கியம். மனைவி பாக்கியம், குழந்தை பாக்கியம், வருமானமே பாக்கியம், தொழில் பாக்கியம், என்னென்ன நமக்கு இல்லறம் பாக்கியம், நம்ம ஆசைகள் பாக்கியம் எல்லாமே நடைபெறும். 3ஆம் இடம் பார்க்குது, இதுவும் இல்லறம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் சொல்லுவேன். ராசியில் இருந்தாலுமே, ராசி பலப்பட்டாலுமே நமக்கு தேவையான நடக்கும், வயசுக்கு தகுந்தவாறு. 3ஆம் இடம் நகை நட்டுக்கள், ஏலத்தில் இருந்த அடகுல போட்டிருந்தீங்கன்னா திருப்பலாம், முயற்சி பலிக்கும், இசைத்திறன் கூடும், இளைய சகோதர உதவி கிடைக்கும். அவங்க நம்மளால் நல்லா இருப்பாங்க, அவர்னால நம்ம நல்லா இருப்போம். முயற்சி பலிக்கும், முக்கியமான அமைப்பு. 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ல இருந்து 5 பார்க்கறது. இதுதான் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிள்ளைகளுக்கான. இப்போ நீங்களே பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு. வயசுக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக சொல்லணும். இப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். நல்ல பருவத்தில் உள்ள குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க. நீங்கள் வயோதிகம் விருச்சிக ராசி, பருவத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாமே நடக்கும். அவங்களுக்கு குழந்தை பாக்கியமா, அவங்களுக்கு திருமணமா, அவங்களுடைய தொழில் முன்னேற்றமா, எல்லாமே நடக்கும் அவங்க தசாபத்தி படி. அப்போ 9ம் 5ம் டச் ஆகும் போது குழந்தைகள் வரி அதிர்ஷ்டங்கள் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். குலதெய்வத்தை வழிபடுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. நீங்கள் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உற்சாகப்படுத்தலாம் தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.